ஆயுதெழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. 818 தீ விபத்துக்கள், காற்றின் மாசு 2 மடங்கு அதிகரிப்பு, 68 டன் குப்பை அகற்றம் சென்னை மாநகரில் மட்டும், 358 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. இது போன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கொண்டாட்டத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகம் கூட சிலருக்கு எழக்கூடும். இவ்வளவு தீ விபத்துக்கள், காற்று மாசு, மது விற்பனை போன்ற விஷயங்கள் நடந்தேறி இருப்பது தீபாவளி பண்டிகையை ஒட்டி. இதுதான் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாசு அதிகம், மது விற்பனை அதிகம் போன்ற விஷயங்களை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு குறைந்து வருகிறதா? இந்த போன்ற பண்டிகைகளை எப்படி கொண்டாட வேண்டும் என்ற விதத்துல நமக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? இல்லது இது போன்ற கொண்டாட்ட சமயங்கள்ல தான் நம்ம இது போன்ற ரூல்ஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் சந்தோஷமா பட்டாசு வெடிக்கிறது, மற்ற விஷயங்கள் ஈடுபடுறதெல்லாம் இருக்க முடியும். இந்த மாதிரி கொண்டாட்ட காலங்களிலும் கூட சமூக பொறுப்பு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசி ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஒரு 2 நாளாவது நிம்மதியா கொண்டாடிட்டு போட்டுமே அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இந்த ஒட்டுமொத்த தீபாவளி கொண்டாட்டம் கடந்த 3 நாட்கள் நமக்கு உணர்த்திய விஷயங்கள் என்ன என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சி பகுதியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே மூத்த முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு லெனின் அவர்கள் நம்மிடையே தொடர்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு முருகன் அவர்களுக்கு தான். நான் பட்டியலிட்ட பல்வேறு புள்ளி விவரங்களை பார்த்திருப்பீங்க. இவ்வளவு தீ விபத்துகள் நடக்குது, காற்றுடைய மாசு 2 மடங்கு அதிகரிக்கிறது. நிச்சயமாக நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கு அது ஒரு மிகப்பெரிய கேடா பார்க்கக்கூடிய விஷயம். மது என்பது ஒரு சமூக கேடு என்பதை நிச்சயமா நீங்க ஏற்பீங்க, எல்லாருமே ஏற்பாங்க. அதோடைய விற்பனை ஆண்டுக்காண்டு பண்டிகையை ஒட்டி அதிக, மற்ற நாட்கள்ல மது விற்பனைங்கிறதே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு பண்டிகை நாள்ல மது விற்பனை இவ்வளவு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த பண்டிகை நம்ம சரியாதான் கொண்டாடி கொண்டிருக்கிறோமான்ற கேள்வி வருது. உங்களுடைய பார்வை. நீங்கள் கேள்வியோடு சேர்ந்து பதில் சொல்லிட்டீங்க. இதை சரியாக கொண்டாடலை. அதற்கு காரணம் நமது சமூகம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை பல விஷயங்களில் நோக்கிறோம். இதில் ஒன்று. இப்போ நீங்கள் இப்போ அமெரிக்காவிலேயோ ஜெர்மனிலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ போனீங்கன்னா பட்டாசு போடுற மாதிரி ஒரு அக்கேஷன், அது கிறிஸ்மஸோ அல்லது ஒரு எலெக்ஷனில் அவங்க கேண்டிடேட் ஜெயிச்சாங்கிறத போகும்போது பட்டாசு ஒரு பெரிய கிரவுண்டில் போடணும்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த கிரவுண்டில் இருந்தால் நீங்கள் போய் பட்டாசு போட்டுங்க, உங்கள் மேலே தீப்பட்டால் நீங்களே பார்த்துருக்க அப்படி. ஆனால் நம்ம வீட்டில் வெளியில் 16 கார் நிற்கிற ஒரு லேனில் இந்த காரெல்லாம் விட்டுட்டு அவன் போய் வீட்டில் தூங்கின பிறகு பட்டாசு போடுறான். இதை தடுப்பதற்கு நம்மளிடம் சட்டத்திட்டங்களும் கிடையாது. சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, இல்ல அமல்படுத்தப்படுகிறதா? 10 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்க கூடாது, 125 டெசிபலுக்கு மேல போக கூடாது, இந்த மாதிரி இடங்கள்ல செய்யக்கூடாது, இந்த மாதிரி பட்டாசு கடைகள் எங்கெங்க போட வேண்டும், இவ்வளவு விதிமுறைகள் இருக்கிறது. அமல்படுத்தப்படுகிறதா? சட்டத்திட்டங்கள்னு சொல்றதுமா ரெண்டா பிரிச்சிங்க, ரூல்ஸ் அண்ட் லாஸ். இப்போ முன்னாடியே சொல்லியிருக்கோம். நீங்க சொல்றபடி அதை நீங்க சட்டத்திட்டம்னு எடுத்துக்கிட்டாலும் அவனை போய் பிடிக்கிறதுக்கு எந்த சட்டத்திட்டத்தையும் நிறைவேற்றாத சூழ்நிலைக்கு நாம் பின்தள்ளப்பட்டுவிட்டோம். அதை விட்டுருங்க. ஆனால் இந்த டாஸ்மாகை பற்றி இதே தந்தி டிவி டிபேட்டில் நான் சொன்னது இன்னும் எனக்கு பசுமையாக நினைவில் இருக்குது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சார் ஹைவேஸில் இருக்கிற கடைகள் எல்லாம் மூடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பெரிய டிபேட். நான் சொன்னாங்க, பாருங்கள், ஹைவேஸில் டாஸ்மாக் கடையை நீங்கள் மூடிட்டிங்கன்னா பஸ்ஸை ஒரு ஓரமாக விட்டுட்டு நடந்து போய் எங்கே டாஸ்மாக் இருக்கோ அங்கே விஸ்கி வாங்கிட்டு குடிப்பானே தவிர அதனால் மது பழக்கம் குறையாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் 6200 கடையை 400 கடையை மூடிட்டதுனால சேல்ஸ் குறையுன்னு நினச்சிங்கன்னா நவீன உலகத்தை பற்றி தெரியாதவர்கள் நீங்கள்ங்கிற கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வர முடியும். அவனுக்கு 3 நாளோட விற்பனை மட்டும் எவ்வளவு பீக் ஆகுதுன்னு பார்க்க முடியும். இந்த 3 நாள் மதுக்கடை மூடுனா அடுத்த வருஷம் இன்னும் கூடுங்கிறது தெரிஞ்சுங்க. இந்த 350 கோடி ரூபாய் வேண்டாம் அப்படின்னு இந்த 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்பட்டால் அது சரியான தீர்வாக இருக்கும். மூடப்பட்டா எங்கேயாவது போய் வாங்கிட்டு அவன் குடிப்பான், கணக்குல வராதே தவிர அப்படி பார்த்தா எதுவுமே நம்ம 500 கடை ஏன் குறைச்சிருக்கு தமிழக அரசு? திருப்பி 500 கடை ஏன் மூடி இருக்கு? நேரத்தை ஏன் 10 மணில இருந்து 12 மணியா ஏன் ஆக்கி இருக்கு அப்படிங்கும்போது ஒரு டிட்டரன்ஸ், ஒரு கட்டத்துல ஒரு 4 பேராவது அதுல போகாம இருப்பான்ல, தேடி 100 மீட்டர் எக்ஸ்ட்ரா போகணும், 2 தடவை எக்ஸ்ட்ரா போகணும் போது போகாம இருப்பான்னு ஒரு இதுதான். அதனால தானே இன்னைக்கு கடைகளை குறைக்கிறோம். பேசுறீங்களா? அரசியல்ல எல்லாரும் சேர்ந்து டாஸ்மாக் கடைகளை குறைக்க சொல்லி போராடுவோம் அதுன்னு பேசுறதுனால சரி டோக்கனா கொஞ்சம் குறைக்கிறோம். ஆனால் குறைக்கும் போதே தெரியும் அந்த நிர்வாகத்தை பண்ணுறவங்களுக்கு இங்கே இல்லைன்னா அங்கே போய் வாங்கி சாப்பிடுவான். மது அருந்தவருடைய தூண்டுதலின் பேரில் வேறு இடத்துக்கு அல்லது பாருங்கள், பீகாரில் நிறுத்திவிட்டு ஒரு வீட்டில் ஏதாவது மது கண்டுபிடிச்சா வீட்டில் இருக்கிற பாட்டிக்கு கூட ஜெயில்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகும் வெளியே போய் மறைஞ்சு நின்று மற்ற ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்து தண்ணி போடுறதுக்கு தான் ஆல்ரெடியாக இருக்கானே தவிர மது பழக்கம் குறையவில்லை. தீபாவளியில் பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, சேலைகள் வாங்கி குவிப்பது, பட்டாசு போடுவது, நகைக்கடைக்கு போவது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது
அன்னைக்கு நைட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு காலைல 3 மணி 4 மணி வரைக்கும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கணும்னு மக்கள் நினைக்கின்ற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரைட், இதுதான் மக்களுடைய நிதர்சனமாக இருக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை புரிஞ்சுக்கிற திரு லெனின் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் இந்த காற்று மாசுபடுகிறது, நம்ம பட்டாசு வெடிக்கக்கூடாது, குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துறாங்க, பட்டாசு வெடிக்கிறத நிறுத்துங்க, மது விற்பனை நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்களை தீபாவளியை நோக்கி பல ஆர்வலர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். பட் இது வருஷத்துல ஒரு நாள், வருஷத்துல சரி 2 நாள், முன்னெல்லாம் 10 நாள் 15 நாள் தீபாவளி கொண்டாடிட்டு இருந்த காலம்லாம் போயாச்சு. இப்போ ஒரு நாள் தான் கொண்டாடுறாங்க. அந்த ஒரு நாள்லயும் போய் பட்டாசு வெடிக்காத, இதை பண்ணாத, அதை பண்ணாத அப்படிங்கிற விஷயங்கள் அவசியமா? கொண்டாட்டத்துல மக்கள் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அது பொதுவாக அந்த தீபாவளிங்கிறதே கூட புராண இதிகாசங்களோட சொல்றதே இப்போ இடையில வந்தது தான். தீப வழிபாடு, தீபங்களை ஏற்றுவது, இது ஒரு விவசாய பண்டிகையாக தான் இருந்திருக்கு ஆரம்பத்தில். இந்த நேரத்தில் விவசாயம் எல்லாம் சூழ் கட்டுற பருவம், பூச்சிகள் விழுகிற நேரம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி விளக்கொலியில் எல்லா பூச்சியும் கவர்ந்து இழுக்கிற ஒரு யுக்திக்காக இந்த விழாவும் இணைந்து வந்த ஒன்றாகத்தான் அது விவசாய நிலையோடு ஒட்டிய ஒன்றா இருந்துச்சு. இது பின்னாடி வர 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 என்னென்னா மதம் சார்ந்த ஒன்றாக இது மாற்றப்பட்டு அப்புறம் இதிகாசங்களோடு இணைக்கப்பட்டு இப்படி படிப்படியாக அது மாற்றமடைந்து இன்றைக்கி அது ஒரு பெரும் பண்டிகையாக வந்திருக்கு. அப்போ வியாபார நிறுவனங்களும் என்ன பண்ணுதுன்னா தந்திரமாக தன்னுடைய தயாரிப்புகளையெல்லாம் நம்ம தலையில் கட்டுவதற்கு இந்த விழாக்களை பயன்படுத்து. நீங்கள் இது மட்டும் இல்லைங்க, நம்ம விடுதலைனால அல்லது சுதந்திர நாளை கொண்டாடுவது யாரு? நம்ம விட கார்பரேட் நிறுவனங்கள் தான் உங்க தொலைக்காட்சிகள் அத்தனையிலையும் விளம்பரம் கொடுத்து கொண்டாடுகிறவர்களே. பட்டாசு அப்படிங்கிறது முகலாயர்கள் காலத்துல இருந்து 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்தியாவில் வெடிக்கப்பட்டு வருகிறது. தீபாவளி கொண்டாடி, தீபாவளிக்கு மட்டும் இல்ல எல்லா பண்டிகைகளுக்கும் முகலாய மன்னர்கள் கூட பட்டாசு வெடிச்சிருக்காங்க. அப்ப எந்த கார்பரேட் நிறுவனம்? இல்ல அது ஒரு பாரம்பரியம், அது ஒரு பாரம்பரியமா வரக்கூடிய விழா, ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய விஷயம். இல்ல பாரம்பரியம் என்பதை விட நீங்க அதை பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதோடு சேர்ந்து வருது ஒரு வியாபார கல்ச்சரோட. ஒன்னே ஒன்று உதாரணத்தை சொல்றேன். ஐரோப்பாவில் ஹாலோவின் ஒரு பண்டிகை இருக்கு. இந்த பண்டிகை நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் அந்த பண்டிகையை ப்ரொமோட் பண்றான். ஏன்னா வியாபாரம் மந்தமாக இருக்கிற நாள்ல அந்த பண்டிகை வருது. எனவே அந்த வியாபார மந்தத்தை போக்குறதுக்கு ரிபேட் கொடுக்கறது போறதுன்னு அது ஒரு கிறிஸ்தவ இன்னும் சொல்ல போனா இன்னும் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சார்ந்த ஒரு பண்டிகை. மீண்டும் அன்னைக்கு ஆவியே வர்றாங்க இறந்தவர்கள்ங்கிற நம்பிக்கையில் பிரான்ஸில் ஒரு சிறு வயதில் கொண்டாடியது. இன்னைக்கு பிரான்ஸில் அதுக்கு தேசிய விடுமுறை, ஒட்டுமொத்த அமெரிக்காவில் தேசிய விடுமுறை, உலகம் முழுவதும் பல நமக்கு என்ன சார் மன அழுத்தம் இவ்வளவு அதிகரிக்கிறது. தீபாவளி கொண்டாடுவோம், ஹாலோவீன் கொண்டாடுவோம், ரம்ஜான் கொண்டாடுவோம், எல்லாம் கொண்டாடிட்டே இருப்போம், வாழ்க்கையில் திண்டாடி கொண்டிருப்போம். ஏன்னா இயற்கை என்பது நீங்கள் மட்டும் துய்ப்பதற்கல்ல, அடுத்த தலைமுறைக்கு விட வேண்டும். நீங்க இந்த காற்றை மாசாக்குவீங்க, ஒலி மாச அதிகப்படுத்திக் கொண்டே போவீர்கள், இயற்கை வளங்களை சுரண்டுவீர்கள். அடுத்தவர்கள் தலைமுறை என்ன செய்யும்? உங்களுக்கு மட்டும் படைக்கப்பட்டதல்ல இயற்கை, அடுத்த தலைமுறைக்கு உள்ளது. நீங்க களத்துல இருக்கிறவர் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை ஃபேக்டரி நம்ம சென்னைக்கு வெளியே போனா புகைகளை கக்கி கொண்டிருக்கின்றன. நீங்க இயற்கை வளங்களை பத்தி பேசுறீங்க, மணல் கொள்ளை, கனிம கொள்ளை, பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் கொள்ளை போகாத இயற்கை ஒரு நாள் நாங்க பட்டாசு வெடிக்கிறதுல கொள்ளை போயிடாதுன்றதா மக்கள் கேட்கறீங்க. நிச்சயமா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அதாவது இது ஒரு மனநிலை. பண்டிகை என்றாலே ஐயா சொன்னது மாதிரி எல்லாவற்றிலையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடைசியாக தண்ணி அடித்து பட்டாசு வெடிக்கணுங்கிற மனநிலை. இந்த மனநிலை ஏன் வருது அவங்களுக்கு? இது சம்பந்தமான ஒரு தெளிதல் வேணும் அவங்களுக்கு. அப்போ அரசு செய்யணும். அரசு மதுவை விற்பது எவ்வளவு தவறோ அதே போல மது விற்பனை ஊக்கப்படுத்துவதும் தவறு. நீங்க உலகத்தில் 2 நாடுகளில் தான் அரசு மது விற்குது. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கனடா. கனடாவில் ஏன் அதை விற்கிறான்னா மது பழக்கத்தை குறைக்க வேண்டும். நீங்க போய் அங்க மதுக்கடையில் ஒன்று கேட்டீங்கன்னா ஒரு பிட் நோட்டீஸ் கொடுப்பான், மருத்துவ அறிக்கை, இதனால் வருகிற தீமைகள்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கும். எனவே முதல் முறை வாங்கினவன் 2வது முறை வாங்க மாட்டான், அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்ப இங்க என்னன்னா அரசு அதை ப்ரோமோட் பண்ணுது. நல்ல வேளை இந்த முறை டார்கெட் வைக்கலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அதுக்குள்ளே மனநோயாளி, மது நோயாளிகள், மது பழக்கம் என்பது மது நோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள். மது மறுவாழ்வுக்காக என்ன முயற்சி? அரசாங்கம் 500 கடைகளை குறைத்து இருக்கிறது, 2 மணி நேரத்தை குறைத்து, அதை தாண்டியும் மது விற்பனை அதிகரித்திருக்கிறது. பிரச்சனை அரசிடம் இருக்கிறதா அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்வையில் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முருகன் அவர்கள்ட்ட கேட்க வரும் இடைவேளைக்கு முன்பு லெனின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பினார். இது போன்ற சில ஒரு சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காற்று மாசோ இல்ல மது விற்பனையோ நடக்கிறது பண்டிகைகள் போதுன்னு சொன்னா அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கம் அதை முன்னின்று செய்திருக்க வேண்டும். மாறாக அரசாங்கம் மது விற்பனையை ஊக்குவிக்கிறதுன்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். ஏற்கிறீர்களா? இல்ல, அது அவர் பிரதர் தம்பி பேசும்போது சொன்னாரு,
கனடாவிலையும் இங்கே அது ஸ்டேட்னு இது எப்படி வந்தது இங்கேங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பம் எப்படி கவர்மெண்ட்டு டாஸ்மாக் ஆரம்பித்து தான் மது வைக்கணுங்கிற சூழ்நிலையை பற்றி பேசினா ஐயோ இப்போ டாஸ்மாகே இருக்கட்டும்னு சொல்கிற மாதிரியான காலம். நாங்கள்லாம் அப்போது சர்வீஸில் இருக்கிறோம். நான் மது விற்பனையே பார்த்து வந்தேன். ப்ரொவிஷன் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஹோல்சேல் ஏஜென்ட்டுன்னு கொடுத்துருப்போம். அவன் வந்து ஒரு பைசா டேக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமல் அப்படியே கேரளாவிலேருந்து கடத்திட்டு வருவான். அப்புறம் வந்து ரீட்டெய்லர்னு சொல்லுவோம். அவங்க ஒரே கள்ளச்சாராயம் ஸ்பிரிட்டு இந்த கலரை சேர்த்து விற்பான். வேறு வழியே இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் அரசு அதிகாரிகள் சொன்ன கருத்தின்படி வேறு வழியே கிடையாது, நாம் பப்ளிக்கு ஸ்டோர் வச்சு டாஸ்மாகில் தான் விற்பனை பண்ண முடியும். நீங்க சொன்னது டாஸ்மாக்குக்கான தேவை இல்ல, அவர் சொன்னது பாருங்க. நான் முடிச்சிட பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. இது வந்து டாஸ்மாக் நம்ம வந்து கடை ஆரம்பிச்சு கவர்மெண்ட் பண்ணணும், டாக்ஸை கூட்டணுங்கிறதெல்லாம் இப்போ நீங்க 10th கிரேடை பற்றி பேசுகிறீங்க. எல்கேஜி ஒன்றுலாம் எப்படி வந்துங்கிறது நான் சொல்லிட்டேன். அடுத்த பாயிண்ட்டு, கவர்மெண்ட் வந்து மது கடைகளை மது விலக்கு கொண்டு வந்தா பீகார்ல டோட்டல் ஃபெயிலியர் ஆகும்னு மது விலக்கு யாருமே கேட்கல சார். அததான் நான் வந்து நீங்க யாருமே சொல்லாதீங்க. படிப்படியான மது விலக்குங்கிறது தமிழக அரசாங்கத்துடைய கொள்கை. அனைத்து கட்சிகளும் வரவேற்றாச்சு, பொதுமக்கள் வரவேற்றாச்சு. யாருமே கேட்கலன்னு சொன்னாலே இந்த கண்ட்ரோல் ரெகுலேஷன் கட்டுப்படுத்த முடியாதா? நீங்க பூர்ண மது விலக்கு கொண்டு வர வேண்டாம், கட்டுப்படுத்த முடியாதா? எப்படிமா கட்டுப்படுத்துவீங்க? அல்லது கள்ளச்சாராயம் குடிப்பாங்க. நான் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க உங்க கருத்தை விவாதத்தில் வைங்க. மதுவிலக்கு என்பதை தாண்டி போய்விட்ட ஸ்டேஜில் ஹோல் கண்ட்ரி இருக்குது, எவரி ஸ்டேட் இருக்குது. அது குஜராத்துக்கும் பொருந்தும். மதுவிலக்கு கேட்கல, நீங்க கேட்கல. ஆனால் ரோட்டில் இறங்கி அரசியல் பண்ணி இந்த கடைகளை குறைக்க வைக்கும்போது அதைத்தான் பண்ணுது. நீங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க பேச முடியாது. இன்னைக்கு ஸ்டேட்ல என்ன நடக்குங்கிறது ஒன்னாச்சுங்களா? அப்பவே நம்ம சொன்னோம் இட்ஸ் இம்ப்ராக்டிக்கல். அவர் சொன்ன மாதிரி மக்கள் மது அருந்தி பழகி விட்டார்கள். மது விலக்கி 40 வருஷம் இருந்த உடனே மது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஆகிட்டாங்கன்னு வந்துச்சு. அதனால் அதில் போய் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே தீபாவளி, அவன் ஒரு எய்ம் மாதிரி வச்சுருக்கிறான். தீபாவளி வரப்போது நான் வந்து அவனோட பெட்டர்னு காட்டணும், அவனோட அதிக விலைக்கு சட்டை வாங்கணும், அவனோட அதிகம் தண்ணி அடிக்கணும், அவனோட அதிகம் பட்டாசு போடணுன்னு சமூக பிரச்சனையாக இது வளர்ந்து கொண்டிருக்குது. டெல்லியில் நான் இருக்கிறேன், தீபாவளி டேட்டு வேறு ஒரு முக்கியமான உடம்பு சரியில்லை ஒரு ஆளுக்குன்னு பார்க்க போயிருக்கேன். அப்புறம் ஒரு வீட்டில் நைட்டு அலங்காரம் பண்ணி அங்கே கூப்பிட்றாங்களாம், சாப்பிட சொல்கிறாங்க. அங்கே போனால் சீட்டு ஆடுறாங்க. அது மொத்தம் 2 கோடி ரூபா செலவு பண்ணி வைக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் மேலே அன்பில் வைக்கிறான்னு தெரியாது. அவரை பார்த்துட்டு இன்னொரு பணக்காரன் நம்மளும் அடுத்த தீபாவளிக்கு இதை பண்ணணும். இது சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனையை மாற்றுவதற்கு அரசு எவ்வளவு தூரம் முடியுங்கிறத நீங்க எல்லா விஷயத்தையும் பார்த்தா தெரியும். இதை மட்டும் இல்ல. புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரு லெனின் அவர்கள்ட்ட முன்வைக்க வேண்டிய ஒரு கேள்வி, பட்டாசு விற்பனை அதிகரிக்குது, காற்று மாசு அதிகரிக்குது, இது வந்து தீ விபத்துகள் அதிகரிக்குது, எல்லாமே அதிகரிக்குது அப்படின்னு இந்த ஆண்டு பேசப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிக்கையே குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி 2014ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஆக்சுவலாவே காற்று மாசு குறைந்திருக்கு. கடந்த ஆண்டு 15 வந்து நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நாள் பூரா மழை பெஞ்சது, யாரும் பட்டாசே வெடிக்க முடியல. அதனால போன வருஷத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதுக்கு முந்தின வருஷத்தை பார்க்கும்போது ஆக்சுவலா குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய நபர்கள் நம்ம தெருவில் சந்திக்கக்கூடியவர்கள் சொல்றது என்னங்க பட்டாசு சத்தமே இல்லை, என்னங்க தீபாவளி மாதிரியே இல்லைன்னு. அப்போ இயல்பா குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம மேலும் மேலும் அதுல குற்றச்சாட்டுகளை எடுக்குவது சரிதானா? இன்ஃபேக்ட் நம்ம அதிகரிக்குன்னு பேசுறது சரிதானா? இல்ல, அதாவது அது 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 நம்மளுடைய நம்பகத்தன்மையே இப்போ கேள்விக்குறியா இருக்கு. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் அதிகரித்திருக்கிறது. இங்கே என்னென்னா, இந்த தீபாவளி நேரத்தில் ஆங்காங்கே மேகமூட்டங்களோடு இருந்தது, காற்று வேகமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, மழை தூறலும் விழுந்தது. அதனால அந்த காற்றுல இருக்கிற மாசுடைய எங்க சார் விழுந்தது? சில இடங்கள்ல ரொம்ப ஈவினிங்ல ரொம்ப லேட்டா வந்து தீபாவளி அன்னைக்கு கிட்டத்தட்ட பூராவே இந்த முறை மழை இல்லை. சில இடங்கள்ல சொல்றேன், சில இடங்கள்ல அது மாதிரி நடந்திருக்கு. அதனோட காரணங்களாக கூட இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, 100க்குள்ளதான் இருக்கணும். ஒரு காற்றுல 100க்குள்ளதான் அதனுடைய 177 இருப்பது என்பது குறைவானது அல்ல. அது உடல்நலத்துக்கு குறைவுன்னு சொல்லல, எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த அளவு பண்ற முறையிலேயே சந்தேகம் இருக்கு. நீங்க வருஷம் வருஷம் இந்துல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போடுவாங்க மெட்ராலஜிக்கல் இதுல இருந்து. அது எப்போ எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எப்பயுமே வந்து நண்பகல் எடுத்திருந்தீங்கன்னா கரெக்டா வரும்.
இது நடு இரவுல எடுக்கிறது 12 மணி 1 மணி இந்த லெவல்ல எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கிறப்போ அது இல்ல அதுல அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க 24ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 25ஆம் தேதி காலை 6 மணி ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கிறாங்க 24 hours. அப்புறம் 29ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி காலை 6 மணிக்கு 24 hours. இந்த ரெண்டு 24 hours ப்ரீ தீபாவளி போஸ்ட் தீபாவளின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னு தெளிவா என்ன நேரம் உட்பட கொடுக்கப்பட்டிருக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது அவங்க கொடுக்கட்டும், எந்தெந்த நேரங்களில் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். பகல் நேரத்தில் எவ்வளோ இருந்தது, இரவு நேரத்தில் எவ்வளவு இருந்துன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இப்ப என்னுடைய கேள்வி அதுதான். பகல் நேரத்தில் கண்டிப்பாக 3 மடங்கு அதிகமாக இருக்கும். நேச்சுரலா பகல்ல தான் எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க. பகல்ல தான் எல்லாரும் இயங்குறோம், வெளியில வர்றோம், அது ரொம்ப நேச்சுரலா அப்பதான் சுவாசிக்கிறோம், அதிகமா சுவாசிக்கிறோம். அப்ப நீங்க எடுத்து ஒரு அதுல மீன் மீடியன் மோடு பார்த்து அதுல சராசரியை நீங்க கொடுக்குறீங்களே தவிர, பகல் நேரத்தில் நாம் இயங்குகிற போது, வேலைக்கு போகிற போது மிக அதிகமான அளவிற்கு மாசுபட்ட ஒரு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம சொல்ல தவறுகிறோம். அப்ப அந்த விஷயத்தை சொல்லுகிற போதுதான் விழிப்புணர்வு வரும். ஏன் இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நிறைய நுரையீரல் பிரச்சனை வரும், சுவாச பிரச்சனை வரும். இது பெரிய வசதியானவங்களுக்கு ஒண்ணு, ஏழையா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு இல்லை. நீங்க சொல்ற அவேர்னஸ், நீங்க சொல்ற விழிப்புணர்வும் ஆண்டுக்காண்டு பட்டாசு விற்பனையாளர்கள் எங்களுக்கு போன வருஷத்தை விட ரொம்ப சேல்ஸ் டவுனா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டிகளை பார்க்கும் போதும் சரி, இது போன்ற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டே கூட மாசு குறைந்து இருக்கிறது 2014 கம்பேர் பண்ணணும் சொல்லுவேன். இயல்பா அந்த விழிப்புணர்வு வந்து கொண்டு நிச்சயமா அதான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா ஒரு நல்ல அம்சம் இதுல, இப்போ பல பள்ளிகளில் சென்னையிலேயே இந்த பட்டாசு வெடித்தல் இது போன்ற இதெல்லாம் வந்து தீங்கானதுங்கிற ஒரு பிரச்சாரத்தை சைலண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அது குழந்தைகள். இப்போ எங்கள் வீட்டிலேயே யாருமே இந்த வருஷம் ₹1 கூட பட்டாசு வாங்கக்கூடாதுன்னு என் மகனே சொல்லிட்டான். நான் அது வந்து பெருமைக்கா சொல்லல. அப்படி பல வீடுகள் அது மாதிரி இருக்குது. ஆனா அது செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம தடுக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. இந்த விழிப்புணர்வு ஒரு குறைந்த நேரத்தில் ஒரு பள்ளியில செய்ய முடியுமேயானால் இவ்வளவு பெரிய அரசு ஆட்சி செய்கிற ஒரு அரசு நினைத்திருந்தால் நல்லாவே செய்யலாம். பட்டாசு இப்ப நீங்க கேக்குற சிகரெட் பிடிப்பது சிகரெட் விற்பனை பற்றி வருகிற போது இல்ல மேடம், ஒரு விற்பனை வேற, மது விற்பனை வேற, நான் தீபாவளி கொண்டாடுறது வேற. இல்ல நான் அதான் சொல்ல வர்றேன். சிகரெட் விற்பனையின் போது அந்த தீங்க சுட்டி காட்டி அதுலயே அச்சிட சொல்றோம். விற்பனையை கூட நீங்க தடை செய்யல. குறைந்தபட்சம் மதுவுல அது வச்சிருக்கிறோம். குடி நாட்டை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும்னு வச்சிருக்கீங்க. நாட்டையும் கெடுக்கட்டும், குடும்பத்தையும் கெடுக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இங்க பட்டாசு விஷயத்துல இது ஒலி மாசு, காற்று மாசு ஏற்படுத்தும். ஏன் போடக்கூடாது? நான் என்ன சொல்ல வரேன், சேஃபான முறையில, எலக்ட்ரானிக் முறையில எல்லாம் இனிமே பட்டாசு வெடிக்க முடியும். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. நீங்க ஏன் இன்னும் அறுத பழசுல மிக காலம் தாழ்ந்த ஒன்றிலே நிக்கிறீங்க? அப்ப கொண்டாட்டங்களை நீங்க தடை செய்யணும்னு நான் சொல்லல. இப்ப வெளிநாடுகள்ல பல கொண்டாட்டம் நடக்குது. பாத்தீங்கன்னா லேசர் டெக்னாலஜி வச்சு பெரிய கிரவுண்ட்ல ஐயா சொன்னது மாதிரி எல்லாமே நடத்துறாங்க. இதை விட பிரம்மாண்டமா நடத்துறாங்க. அந்த நிலைக்கு போகாமல் இன்னும் நீங்க கடைகோடியில இருந்து அந்த விஷயங்களையே செய்து கொண்டிருப்பது ஒலி மாசு, காற்று மாசு, நாட்டை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம், நமது சமூகத்தை மாசுபடுத்திட்டு இருக்கோம். தயவு செய்து அதிலிருந்து வெளியே வாருங்கள் என்பது. தொழில்நுட்பமும் இதற்கு துணை போக வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு பண்டிகை காலம் என்பது, கொண்டாட்டம் என்பது, ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுவதை எப்படி கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுப்பது அவரவருடைய உரிமை. நான் பட்டாசு வெடிக்கிறேன், இதுதான் என்னுடைய தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்னா நிச்சயமா அவரவர்கள் அதை வந்து அவரவர்களுடைய மதம் சார்ந்த அல்லது அவர்களுடைய கலாச்சாரம் சார்ந்த பண்டிகைகளை கொண்டாடுவதில் அரசாங்கமோ சரி யாருமே நிச்சயமாக எந்த தடையும் போட முடியாது. அதே சமயம் இந்த காற்று மாசும் சரி, மது போன்ற விஷயங்களும் சரி, தீ விபத்துகளும் சரி ஒரு சமூகத்தில் தவிர்க்கப்பட வேண்டியவை. இது நம்முடைய பூமிக்கு ஆபத்தான விஷயம் என்பதிலும் நிச்சயமாக மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் நிச்சயமாக நம்ம பார்த்து கொண்டு வருவது போல காலப்போக்கில் இதெல்லாம் ஒரு சமூக பார்வைக்கு உட்படுத்தி சமூகத்தில் தானாகவே மாற வேண்டிய விஷயங்கள் இல்லை மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு தீபாவளி விழாவை கொண்டாடுவதற்கு அனைவரும் அவர்களுடைய உரிமைகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்து இங்கே பதிவு வைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து சந்திப்பதற்கு